இளநீருமா இளநீரு, ஒண்ணு வாங்கினா ஒண்ணு பிரி. வாங்கம்மா வாங்க, வாங்கயா வாங்க, இன்னைக்கு மட்டும் தான் இந்த ஆஃபரு. என்ன முதலாளி பஞ்சர் கடை எடுத்து போட்டு இளநீர் கடை ஆரம்பிச்சுக்கிறாரு? டேய், உன்னை எப்போ சொன்னா எப்போ வர? என்ன டைம் இது? அது இருட்டு முதலாளி, என்ன இளநீர் கடை ஆரம்பிச்சுக்கிறா? எங்க சித்தப்பா வெளிநாட்டு இருந்த பணம் சரி அப்படியே நல்ல யோசனையா சொன்னாரு, அதான் ஆரம்பிச்சிட்டேன். என்ன யோசனை சொன்னார் முதலாளி? சொன்னா நீ பக்கத்துல கடை போட்டுக்குவேன், ஒழுங்கா வியாபாரத்துக்கு வேண்டாம். ஒண்ணு வாங்கினா ஒண்ணு பிரியா முதலாளி? ஆமா, பிரியா, ரோஷினி, சரோஜா தேவி, பத்மினி எல்லாம் வாங்கினா எல்லாம் பிரி. அட, இளநீர் பிரியான்னு கேட்ட முதலாளி. பிரித்தான் 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 கத்து. பிரி பிரி பிரி. என்னடா பிரி பிரின்னு கத்துறான்? நீதானே சொன்ன முதலாளி பிரி பிரின்னு. ஐயோ டேய் பிஞ்சி கண்ணா, அப்படியே நோண்டிடுவ கண்ணா. என்ன இது புதுசா இங்க இளநீர் கடை விழுந்துட்டு இருக்குது? வந்துச்சுடா, தொழில் ஆரம்பிக்கிறதுக்கு மேல வந்துச்சே, இன்னைக்கு விளங்கிடும். நான் மேடமணி சவுக்குமா? அது சவுக்குமா தான் என்னக்குது, சவுக்குமா என்னக்குது உனக்கு கேட்சாது? இல்ல முதலாளி, மேடமணிக்கு நானும் பெஸ்ட் ஃப்ரெண்டு. கரெக்டா சொன்னடா பிஞ்சு கண்ணா. நீ ஏன் இவங்கிட்ட வேலை செய்யற? ஏய், கடை இப்பதான் தோந்துக்கிறேன், ஒழுங்கா ஓடிப்புடு, சும்மா இதெல்லாம் பேசி கிடக்காத. மூஞ்ச பாரு எப்படி பேசுறான் அர்த்த வேலை. ஏய், இந்த இளநீர் விட்டு அடிச்சேன்னு வச்சுக்கோ, அப்படி கப்பால் ஆன்னு பொறுத்துக்கோ. உன் பெஸ்ட் ஃப்ரெண்ட திட்டுறானே கேட்க மாட்டியா பிஞ்சு கண்ணா? கேக்குற இருமா முதலாளி, போனா அப்படி விட்டுரு முதலாளி. நான் என்னமோ அது இறுக்கி கட்டி பிடிச்சிங்க கிடைக்குதா, போ சொல்றாத. மேனாமணிக்கு நீ வீட்டுக்கு போ, நான் சாயந்தரம் வந்து பேசுறேன். ஒரு இளநீர் பவர்ல யூஸ் பண்ணி வாங்கி கூட. என்ன இவனுக்குன்னா பாவம் இருக்குது, யூஸ் பண்ணி வாங்கி கொடுன்ற. டேய் கம்னிடுறா, எனக்கும் பிஞ்சு கண்ணுக்கும் 1000 இருக்கும். இங்க பாரு, ஒண்ணு வாங்கினா ஒண்ணு பிரி, ஓணுமா வாங்கின்னு போ. முதலாளி நான் ஒரு ஐடியா சொல்லட்டுமா? என்னடா, என்ன ஐடியா சொல்லு. முதலாளி, மேடாமணிக்கு பிரிய இளநீ குட்டு அனுப்பேன், எடுத்து போட்டான். பிரிய இளநீரா? ஏய், என்ன பிரிய இளநீர்ன்றா? ஒண்ணு வாங்கின ஒண்ணு பிரியல, அது பிரி மட்டும் ஒன்று எடுத்து போட்டான். அது ஒண்ணு வாங்கினா தான் ஒண்ணு பிரி, அப்ப நீ வாங்குறியா? நான் அடுத்த மாசம் வாங்கிக்கிறேன் முதலாளி, அது பிரிய மட்டும் கொடுத்துறேன். அப்படியே போடன்னு வச்சுக்கோ, மண்டல 7 இன்ச்சு பள்ளம் ஊத்துறான், போடா. மரியாதை இல்லாத இடத்துல ஏண்டாக்குற பிஞ்சு கண்ணா? என்ன பண்றது மேனாமணிக்கு, பொழப்பு ஓட்டணுமே. சரி, நான் அப்புறமா வரேன். வீட்டுல இதெல்லாம் ஏன் வச்சுக்கிறாங்கன்னு தெரியல, சூனிங்கனை வச்சு போட்டு தரலாம. அடா அடா அடா, இளநீ கொலை கொலையா தொங்குது. ஒண்ணு வாங்கினா ஒண்ணு இலவசமா? வாங்க சார் வாங்க, பாக்கிறதுக்கு தமிழ் வாதர் மாதிரி இருக்கிறீங்க. ஒண்ணு வாங்கினா உங்களுக்காக 2 இலவசம். ஒண்ணு வாங்கினா 2 இலவசமா? அடடா, என்னங்க ஆஃபர் இது? பொங்கல் முடிஞ்சிச்சுல, அதனால பெஸ்ட் ஆஃபர் சார். சூப்பருங்க. இது என்ன இளநீரு? அது வழிக்க இளநீர் சார். டேய், நீங்க நிக்காதேன்னு போய் அங்கனா வேலையை பார்ப்போம். கொடுப்ப ஒரு இளநீர் எவ்வளவு போற இளநீரு? 30 ரூபாய் தான் சார், அதிகம் வைத்து யார் வயிற்றுல அடிக்க மாட்டேன் சார். 30 ரூபா தானா? அப்போ ஒரு இளநீ 10 ரூபா தான் கணக்கு வருது. இந்தாங்க 3 இளநீ கொடுங்க, 10 ரூபாய் டிப்ஸா வச்சுங்க. முதலாளி அவருக்கு மட்டும் தான் 2 பிரியா? தமிழ் வாதர் இல்ல, அதனால அவருக்கு மட்டும் தான் 2 பிரி. தமிழுக்காக உயிரை தான் கொடுப்பாங்கன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன், ஆனா நீ இளநியவே கொடுக்குறியப்பா. சார், நீங்களும் தமிழ், நானும் தமிழ், அவனும் தமிழ். இதோ பாருங்க, இதுவும் தமிழ் தான். விடுப்பா, புல் அரிக்குதுப்பா எனக்கு. நீ இளநீ கொடுப்பா. இந்தாங்க சார், இதை பிடிங்க. கொஞ்சம் இருங்க சார், வரேன். இதே பிடிங்க சார், அப்படியே இருங்க சார், வரேன். இதே பிடிங்க சார். 3க்கே கை ரொம்பி போச்சே, நான் பை வேற கொண்டு வரலையா? ஏன்பா பை எதனா வச்சிருக்கியா? பை எதுக்கு சார்? இளநீர் போட்டு எடுத்து போறதுக்காக கேக்குறாரு. கரெக்டா சொன்னீங்க, இளநீ போட்டு எடுத்துட்டு போறதுக்கு தானே. அட என்ன சார் நீங்க, அதான் கையிலே ஏத்துக்கிறீங்களா? 3 இளநீ ஓகேப்பா, ஃப்ரீ இளநீ இருக்கே இன்னும் 6. ஆமா இல்ல, மறந்துட்டேன் பாறேன். கொஞ்சம் இருங்க சார், கொஞ்சம் கிட்ட வாங்க, கிட்ட வாங்க சார். என்னப்பா அது? இளநீர். இளநீரா? என்னயா சொல்ற சார்? நீங்க 3 வாங்கினீங்கல்ல, 6 பிரி. யோ, இது என்ன சீட்டிங்க? பிஞ்சு இளநீர் என்ன பாக்குறீங்க? நீங்களே சொல்றீங்களா பிஞ்சு இளநீர்? அவ்வளவுதான், பாக்கெட் காமிங்க. அட பிராடு, இது என்னடா பித்தலாட்டம்? எனக்கு இளநீ வேணா, காசு குடுறா. என்னது காசா? டேய் இங்க வா, இந்த கத்தி கொஞ்சம் சார்பில் தீட்டு. கத்தி அடங்கோயால எப்பெல்லாம் பிராடு வேலை பண்றானு. சார், பிரியா இளநீர் விட்டு போறீங்களா? யோ, நல்லா வாயில வந்துடும், ஒழுங்கா போயிடு. போயிடுன்னு சொல்லிட்டு இவரு போறாரு. சார், அப்பப்போ வந்து போங்க சார் கொஞ்சம். யோ, இந்த தெரு பக்கமே வர மாட்டேன், டப்பா வாயா. முதலாளி சூப்பரா வியாபாரம் பண்ற முதலாளி. இதாண்டா எங்க சித்தப்பா சொன்ன ஐடியா. நாடா ஐயா, நல்லா பனியும் மழையும் பெய்து இளநீர் கடை போட்டு வச்சுக்கிறானுங்க. பாப்பா வா, 1 வாங்கினா 1 பிரி. 1 வாங்கினா 1 பிரியா? உண்மையா சொல்ற? அடங்கொய்யால வந்து நின்ன உடனே ஓடலாம் போயிட்டா. ஏய், நீ அது ஒய்யா கட்டல ஊயிதா, ஏமால போய் சொல்ற? சரி உடுப்பா, அதை நான் கட்டிக்கிறேன். உனக்கு என்ன இளநீர் வேணும்? மஞ்சள் இளநீரா, சிவப்பு இளநீரா, பச்சை இளநீரா? எவ்வளவு ரேட்டு அது முதல் சொல்லு. 1 30 ரூபாப்பா.
ஒண்ணு வாங்கினா ஒண்ணு பிரி. அப்ப 15 ரூபாய் அப்படிதானா? 15 பையா? அது இல்லப்பா, ஒண்ணு வாங்கினா ஒண்ணு பிரிப்பா. அட கொய்யால அதான் கேக்குறேன். 2 வாங்கினா 30 ரூபா, 1 வாங்கினா 15 ரூபாய் தானே? என்ன இவன் நம்மளே மடக்குறான்? கரெக்டா சொன்னப்பா, ஒண்ணு 5 ரூபாப்பா. டேய், உன் வாயை முடிவு கொடுத்த வேலை செய்ய உனக்கு கேட்டாங்களா? நான் மெக்கானிக் கடையை எடுத்துட்டு இளநீர் கடை போட்டுக்கிறாங்க. தம்பியா, நான் மெக்கானிக் கடைக்கு பாக்குறியா? இளநீர் கடை போட்டும்பா. ஆஹா, பரவாயில்லையா? அடடே, அருண் சாமி பையன் தானே நீயா? நீ சின்ன பையனோட பையன் தானே நீயா? அடடே, கரெக்டா ஞாபகம் வச்சுக்கிறியா? எப்படி இருக்கிறாரு உங்க அப்பா? உங்க அப்பா எப்படி இருக்கிறாரு அது சொல்லு முதல்ல. அவரு வேற லெவல்ல இருக்கிறாரு. அவரு இந்த இதுலயே இல்ல, வெளிநாட்டுல தான் இருக்கிறாரு. எங்க அப்பா சிங்கப்பூர்ல பொல்லி ஹாஸ்பிட்டல் வச்சுக்கிறாரு. நீங்க 2 பேர் பேச நம்புற மாதிரி தெரியலையா? தம்பிங்களா, இளநீர் வாங்குறீங்களா இல்லையா? இதுனா போடியா? என்னன்னா ஒண்ணு வாங்கினா ஒரு இளநீர் ஃப்ரீன்னு போட்டுக்குதா? ஆமாப்பா ஆமாப்பா, பொங்கல் முடிஞ்ச ஆஃபர். பொங்கல் ஆஃபர் கேள்வி போட்டுக்கிறோம், அதனால பொங்கல் முடிஞ்ச ஆஃபர். பொங்கல் முடிஞ்ச பிறகு யாரும் ஆஃபர் கொடுக்க மாட்டாங்கல்ல, அதனால நாங்க கொடுக்குறோம். ஆஹா, எவ்வளவு ஒரு இளநீர்? ஒரு இளநீர் 30 ரூபாப்பா, ஒண்ணு வாங்கினா ஒண்ணு பிரி. அப்போ ஒரு இளநீர் 15 ரூபாய் அப்படிதானே? இவனும் இதை தான் கேட்கறான், அவனும் இதை தான் கேட்கறான். ஆமா ஆமா, 5 ரூபாய் தான். அதை தனியா நான் கேட்டேன், 5 ரூபாவான்னு. அதான் இப்ப சொல்லிட்டே இல்ல, 5 ரூபாய் தான் ஒரு இளநீர். நோ, பேச்சு மாறக்கூடாதுன்னா 5 ரூபாய் தானே ஒரு இளநீர். 5 ரூபாய் தான், 5 ரூபாய் தான், 5 ரூபாய் தான். நோ, கத்தி திட்டுற வழக்கண்ணா. என்னப்பா? ஆனா உன்னதானா இளநீர் 5 ரூபாய் தானே? அவனுக்கு என்னத்துக்கு போய் கேட்கறான்? முதலாளி நானு, அவனை போய் கேட்டுக்கிறேன். அப்புறம் இல்லைன்னு சொல்லிட்டியாண்ணா? நான் ஏன் சொல்ல போறேன்? எத்தனை இளநீர் வேணும் அது சொல்லும் போது இல்ல. எனக்கு ஒரு 30 இளநீர் குத்துரு. 30? சரி ஓகே. உனக்கு எத்தனை போவானா? அவனுக்கு 30 குத்துட்டு மிச்சம் இருக்குதான் எனக்கு குத்துருண்ணா. சரி, நீ 30 காசு கொடு. 30க்கு எவ்வளவு காசு ஆகுது? 15 இளநீர் வாங்கினா 15 பிரி. 15 30 எவ்வளவு ஆகுது? 450. கொடு, 450 ரூபாய். எனக்கு சிங்கிளா தான் வேணும். அதான்டா, 15 இளநீர் வாங்கினா 15 பிரி தானே? நோ, ஒரு இளநீர் 5 ரூபாய் தானே? 5 ரூபாய் தான்ப்பா. இந்தா, இதுல 5 ரூபாய்க்கு போற ஒரு இளநீர் கொடு. 5 ரூபாய்க்கு எப்படி இளநீர் வரான்? 30 ரூபா கொடுப்பா. யோ, ஒரு இளநீர் தானே கேக்குறேன், லூசையா நீ? குடியா? எப்பா, உன்னெல்லாம் கொடுக்க முடியாது. ஒரு இளநீர் வாங்கிக்கோ, உன்னை இளநீர் பிரி தரேன். ஒரு இளநீர் 5 ரூபாய் நீ தான் சொன்ன, தருவியா தர மாட்டியா? முதலாளி, நீ தான் 5 ரூபா சொன்ன, குடும்ப முதலாளி. என்னடா இவங்க? இந்தாப்பா, இதுக்கு மேல தர முடியாது. இந்தா, எனக்கு ஒரு இளநீர் கொடு. என்ன இவன் வேற காசு கேட்டுறான்? சரி, ஒண்ணு குத்து தொலைச்சிடுவோம். இந்தா புடி. தானா, எனக்கு இன்னொரு இளநீர் கொடு. டேய், அதுக்கு அப்போ வாங்க பண்ணி தரடா, நான் தனித்தனியா வாங்கிக்கிறேன். நீ கூட. ஐயோ எங்க சித்தமா போட்ட பிள்ளைலாம் வீணாயிடும் போல்டா. இந்தாடா. இந்தாயா, எனக்கு ஒண்ணு கொடு. இதோ பாருங்க, இதெல்லாம் நல்லதுக்கு இல்ல. என்ன மாத்தி மாத்தி கிண்டல் பண்றீங்க? எனக்கு கோவம் வச்சு அவன் தான் தெரிஞ்சுக்கா. நான் இது கதையாகுது, காசு கொடுத்தானே வாங்குறான், நான் சும்மா வாங்குற மாதிரி பேசுறேன். இதெல்லாம் வேலைக்கு ஆகாது, நீங்க கிளம்புங்க. என்னய்யா, மெக்கானிக் கடை எடுத்துட்டு இளநீர் கடை போட்டுக்கிறியா? ஆமா சார். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கிறீங்களா? நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன். எவ்வளவு இளநீர்? என்ன ஒரு 100 இளநீர் இருக்கும் சார். யோ, அதை கேட்கலையா? ரேட் எவ்வளையா? சார், நீங்க யூனிஃபார்ம்ல இருக்கும்போது மெட்டுவீங்க, இப்ப பேசினா கூட மெட்டுற மாதிரி இருக்குது சார். என் குரல எப்படிதாயா? சார், 5 ரூபாய் தான் சார் இளநீர். 5 ரூபாயா? ஆமா சார், ஆமா சார். அதுலயே ஒண்ணு வாங்கினா ஒண்ணு பிரி சார். ஒண்ணு வாங்கினா ஒண்ணு ஃப்ரீயா? இந்த போர்டே போட்டு இருக்கானே. சார், நான் 2 இளநீர் வாங்கிட்டேன், ஃப்ரீயா நீங்க 2 இளநீர் வாங்கி கொடுங்க சார். டேய், 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 என்ன பேசுற நீ? யோ, என்ன சின்ன பையனை மிரட்டுற? அவன் 2 இளநீர் வாங்கினான்ல? ஆமா சார், வாங்கினா சார். அப்ப ஃப்ரீ இளநீர் எங்க? ஃப்ரீ இளநீரா? சார், இளநீர் 30 ரூபா சார். டேய், இப்பதான் 5 ரூபான்னா டக்கு 30 ரூபான்ற? இல்ல சார், அவனுக்கு தான் ஒரு இளநீர் 5 ரூபாய்க்கு தரான்னு கேட்டானுங்க சார். பொய் சொல்லலாம் சார். வேணா அவங்க லேபரை கேட்டு பாருங்க. நோ, எவ்வளவு நான் இளநீர் நீயே சொல்லலாம். ஆமா ஆமா, 5 ரூபாய் தான் சொன்னாரு. இவெல்லாம் வேலைக்கு வச்சுக்கிற பாரு, எங்கடா போய் செவுத்துல முட்டிக்கலாம். யோ, கண்ணுக்கு தெரிஞ்சு ஃப்ராட் வேலை பண்றியா? என்னயா இதெல்லாம்? சார், ஃப்ரீ இளநீர் தான் சார். இந்தாங்க சார், இதுக்கு சொல்லுங்க சார். என்னயா இது? இதுக்கு தான் சார் இந்த ஆஃபரை போட்டேன். இவனுக்கு என்னன்னு பார்த்தா 5 ரூபாய்க்கு கேட்கறான் சார் ஒரு இளநீரை. ஃப்ராட் வேலை பண்ணின்னு இருக்க, உனக்கு முட்டிக்கு தட்டு உள்ள தள்ளட்டுமா? சார், பாத்தீங்களா சார் எப்படியாப்பட்ட பிராடா? தம்பி, நீ 2 பேரும் ஸ்டேஷன் வந்து கம்ப்ளைண்ட் கொடு, இவனை தூக்கி உள்ள வைக்கிறேன். சார், மனுஷனுக்கு சார், எங்க சித்தமா பாரில் இருக்கிறாரு, அவர் பேச்சு கட்டி மாதிரிலாம் போயிட்டேன் சார். சார், போனா போட்டு விட்டுருங்க சார். 5 ரூபாய் ரேட்டுக்கு இளநீர் கொடுங்க சொல்லுங்க சார். அதான் குத்துட்டல, போடா. ஒரு இளநீருக்கு ஒரு இளநீர் ஃப்ரீ, அப்பனா 7 ரூபாய் 50 காசு ஒரு இளநீர். 7 ரூபாய் 50 பைசாவா? ஆமா, நீ போட்ட ஆஃபர்ல அவள்தான் காசு வருது. ஒழுங்கா எத்தனை இளநீரை காசு வாங்கி கொடுறா. தாங்க சார், 7 ரூபாய் 50 பைசான்னு போட்டா 750 ரூபாய் இது பாருங்க. எல்லா இளநீரும் கொடுக்க சொல்லுங்க. வெறும் 750 ரூபாய்க்கு எல்லாம் இளநீருமா? அட போடா, அட பாவிங்களா,
ஏய் நீங்க எடுத்துன்னு போங்கப்பா, இந்த காசு. ஐயோ எல்லாத்தையும் தூக்குறானுங்களே. முதலாளி என்ன இப்படி ஆகி போச்சா? எல்லாம் உன்னால் தானே பாவி, எல்லாம் போச்சு. சரி அது போனா போட்டா என் சம்பளத்தை கொடு. என்னது சம்பளமா? அவனை உன்ன ஆடு. ஐயோ